அம்மா என்னம்மா போட்டு குத்திட்டு இருக்க? வாழைத்தண்டு. இதை வச்சு என்ன பண்ணுவ? பொரியல் தான். கீரை எல்லாம் போட்டு ஆகலாம், சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாழைத்தண்டு கூட்டு வைக்க போகிறோம். அதை கூட்டுன்னு சொல்லலாம், பொரியல்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு போட்டு குத்திட்டு இருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும். இப்போ வந்து நல்லா பொடி பொடியாக குத்திட்டு தண்ணி ஊற்றி ஒரு குச்சை விட்டு சுற்றுன்னு சுற்றுனா அந்த நார் எல்லாமே வந்துடும். கீரை இன்னும் ஒடிக்கலை. கீரை ஒடிச்சிட்டு வந்து கடலப்பருப்பு, வரமிளகா எல்லாம் போட்டு தாளித்து தண்ணி ஊற்றாமல் இதை இந்த தண்டை போட்டு வதக்கி இதே நீர் விடும் நிறையா. அதிலே வச்சு உப்பு போட்டு நல்லா சுண்டி கடைசியில் கீரையெல்லாம் போட்டு இறக்குனா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுட்டும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அதான் எங்கள் வீட்டு சாப்பாடு நண்பர்களே. ரேஷன் அரிசி சோத்துக்கு செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசி குண்டரிசியை போட்டு வடிச்சிருக்கேன். இந்த மாதம் எங்கள் ரேஷன் கடையில் குண்டரிசி கொடுத்தாங்க, அதுதான் போட்டிருக்கேன். நல்லா பூ மாதிரி வேக வச்சுருக்கேன். எப்படி வேக வச்சாலும் மதியத்துக்கு பார்த்தா நல்லா முறைச்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து சில பேர் பொரியலாக வேறு குழம்பு வச்சுட்டு தொட்டுக்குவாங்க. நம்ம கிராமத்துலலாம் அப்படியே எது இருக்கோ அதை வச்சு அப்படியே அதை ஒரு குழம்பு பொரியல் எல்லாம் அதிலே செஞ்சுக்க வேண்டியதான். ஒரே இதுதான். நாங்கள் வந்து இதை தொட்டுட்டுலாம் சாப்பிட முடியாது, சோத்துக்கே போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். இதுன்னு இல்லை, பீட்ரூட் ஆக்குனாலும் சரி, முட்டைக்கோசு ஆக்குனாலும் சரி, எது செஞ்சாலும் பொரியல் மாதிரி செய்ய மாட்டோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூளையும் போட்டு விரட்டிட்டுலாம் சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பொரியலுக்கு பொரியலாகவும் போச்சு, குழம்புக்கு குழம்பாகவும் ஆச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சாலுமே அப்படி தான், கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருவோம். கிராமத்துலலாம் அப்படி தான். சரி, ஏதோ வேலை மிச்சம் பண்ணணுன்னா கிடைச்சதுக்கு ஏதோ ஒரு சோத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணி விட்டுருவோம். சப்பா கை வலி போகுது. இந்த வாழைத்தண்டு வந்து எல்லாருக்குமே தெரியும், கிட்னியில் இந்த கல் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு. இதெல்லாம் வாங்கி அடிக்கடி வாரத்துக்கு ஒரு டைம் 2 டைமாக சாப்பிடுங்க நண்பர்களே. இங்கே அதிகம் கிடைக்குது, எங்களுக்கு செய்ய நேரம் இல்லை. இதே இப்போ எனக்கு கடுப்பாக இருக்குது செய்யறது. முருங்கை இரவு தாத்தா ஓடிக்குது நண்பர்களே. சொல்லியிருக்கீங்க யாழ்னிகிட்ட தான் சொல்லி அனுப்பியிருக்கேன். அது எங்கே இருக்குன்னு தெரியல. இல்லைன்னா நீ நல்லா பிரச்சனை இருந்தால் சொல்லிட்டு வா. பொடி பொடியாக குத்துறோம் பாருங்க. நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இவ்வளோ அகலம் நல்லா காசு மாதிரி அரிஞ்சிச்சுன்னா இப்போ வந்து பொடி பொடியாக குத்திட்டு இருக்கேன். சோறு வடிச்சாச்சு. குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது. நேற்று சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. நான் ஒரு காரியத்துக்கு போகிறதுக்காக அவசரம் வேலையை முடிச்சிட்டோம். வந்து வீடியோ எடுத்து போட முடியல. வீடியோ எடுக்க ஆள் இல்லாத வேற பாட வேண்டியதாக இருக்குது நண்பர்கள். இங்கே பாருங்கள், இப்போ இவன் எங்கே தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டான். இப்போ இவனை ஃபோன் போட்டு வர வச்சு அதையே எடுக்க சொல்கிறேன். தம்பி கொண்டாட்டியும் புள்ள கற்றுது, அவள் புள்ள வச்சுட்டு இருந்தா. அந்த அடி தண்டு சேர் மேலே வெள்ளை சேர் மேலே வச்சுருந்தா அதையும் சேர்த்து அடிச்சாச்சா கரெக்டானு பாருங்க, பார்க்காத இருந்துருவோம். இதெல்லாம் அதையும் தான் சேர்த்து அடிக்குது. சரி, குத்தி கவர் தண்ணி ஊற்றி அப்படியே அதை போட்டு சுற்றுனா அதில் வரும். தண்ணியை ஊற்றி பார்ப்போம். அது கிழங்க தூக்கி போட்டு
போட்டுட்டு நாரை எடுத்து வச்சுட்டு கொடுத்துங்க. அதை வராதப்பா நீக்கிட்டு மிளகாய் போட்டு எண்ணெய் ஊற்றி போட்டு பூஞ்சி கறியை பூஞ்சி அள்ளி போடுங்க. ஐய் போட்டேன். நீங்க எப்படி நண்பர்களே வாழைத்தண்டு சுத்தம் பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க கிராமத்து சைட்லாம் இப்படிதான். இதுக்குன்னு ஏதாவது நீங்க வேற ஏதாவது விற்கிதா? இது மாதிரி கவையா உள்ள குச்சா எடுத்துட்டோம்னா நல்லா வந்துடும். இங்க பாருங்க எவ்வளோ நார்லாம் வந்துச்சு. டவுன் உள்ளவங்கலாம் குச்சி இது மாதிரி சுத்தம் இல்லையே, என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னே ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்க இல்லைஜ? அதெல்லாம் நார இதெல்லாம் நார் அப்படியே பிடிங்கி தூக்கிட. இந்த மாதிரி ரிஸ்கான வேலை செய்யறதால தான் எனக்கு இது செய்யறதுக்கே பிடிக்காது. இது வந்து அம்மாவாசை அன்னைக்கு எங்கள் அப்பா வந்து வாங்கி வியாபாரம் பண்ணாரு. அதில் மீன் கரைஞ்சிச்சு. 2 நாளாகவே செய்ய முடியல. நேர்த்தியும் மீன் குழம்பு வச்சதுனால செய்ய முடியல. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு நண்பர்களே? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இந்த வாழைத்தண்டை சுத்தம் பண்ணுவீங்க அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. கிராமத்து சாப்பாடெலாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். அதான் எந்த கெடுதலும் இல்லை. காலைல ஏழுச்சோடனே ஒரு சொம்பு நீராரம் குடித்தேன் உப்பு போட்டு. அப்படி இருந்தால் என்ன வயிற்றை எரியும். இதை வந்து இப்போ வந்து வானல் வச்சு கடுகு கடலப்பருப்பு எல்லாமே போட்டு பட்டை மிளகா எல்லாமே போட்டு வறுத்துட்டு இதையும் அள்ளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா நீர் விடும். அதுலேயே நல்லா வேக வைக்கணும். கடைசியாக கொஞ்சம் சுண்டுனதுக்கு அப்புறம் கீரையை போட்டு சுண்டி இறக்க வேண்டியதான். நாரே இல்லைங்க பாருங்க, வெறும் இதாகிடுச்சு. அங்கே நண்பர்களே எப்படி நல்லா பொல பொலன்னு ஆயிடுச்சுங்க. நாரே இல்லை பாருங்க, பொட்டை எடுத்தாச்சு. கீரையை உருவி போட்டு தாளிக்க வேண்டியதான். கீரை வேற இந்த நாளையில் பூச்சி வரும், கம்பளி பூச்சி வரும். முந்தின இது என்ன முருங்கை மரத்தில் அடியிலலாம் பார்த்து தான் வரும். அந்த கீரை எங்கடி எடுத்துட்டு போன? ஆட்டுக்கா? இதெல்லாம் பூச்சி கீரை. சரி, இந்த சோத்தை எடுத்துட்டு போ.
இன்னும் சித்த பண்ணும்ல. இது என்ன சின்ன அரிசி சொல்றதுண்டு இருக்கு. எல்லாம் பூவாட்டம் வந்துருக்கு. கீரையை உருவி இதமே செஞ்சு சாப்பிட்றோம் நண்பர்களே. நீங்கள் எப்படியெல்லாம் வாழைத்தண்டு ஆக்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சன்னா பண்ணிடுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.